Hello students, இந்த வீடியோல நம்ம limiting reagentக்கு ஒரு problem வந்து solve பண்ணுவோம். Question: In the preparation of urea, 646 gram of ammonia is allowed to react with 1.144 kilogram of carbon dioxide to form urea. So ஒரு urea preparationல நம்மளுக்கு வந்து அமோனியாவும் கார்பன் டை ஆக்சைடும் இன்வால்வ் ஆகுது. இதுல அமோனியா வந்துட்டு 646 கிராமோ கார்பன் டை ஆக்சைடு வந்து 1.144 கிலோகிராமும் கொடுத்திருக்காங்க. கொஸ்டின் என்ன அப்படின்னா, if the entire quantity of all the reactants is not consumed in the reaction, what is the limiting reagent? So நம்மளுக்கு கொடுத்திருக்க 646 gram of அமோனியாவும் 1.144 kilogram of carbon dioxide entire processல involve ஆகல, ஃபுல்லா கன்சியூம் ஆகல அப்படின்னா இந்த ரியாக்ஷனுக்கான லிமிட்டிங் ரியேஜென்ட் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ செகண்ட் கொஸ்டின் வந்துட்டு calculate the quantity of urea formed and the unreacted quantity of the excess reagent. ஸோ இங்கே வந்துட்டு எவ்வளோ யூரியா ஃபார்ம் ஆகுது, அதுக்கப்புறம் எவ்வளோ வந்து எக்ஸஸ் ரியேஜென்ட் இருக்கு. ஸோ இந்த கொஸ்டின்ல நம்ம 3 விஷயங்கள் கண்டுபிடிக்கணும். ஒன்று லிமிட்டிங் ரியேஜென்ட், இன்னொன்று அமௌண்ட் ஆஃப் யூரியா ஃபார்ம்ட், மூணாவது வந்து quantity of excess reagent. So இப்போ இந்த ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, ஃபார்மேஷன் ஆஃப் யூரியா பை யூசிங் அமோனியா அண்ட் கார்பன் டை ஆக்சைடுக்கான ஈக்குவேஷன் எழுத போறோம். ஸோ அமோனியா கேஸ் reacts with carbon dioxide gas to form urea. So urea would formula NH2CO NH2 plus water. So இது liquid, இதுவும் aqueous medium. இப்போ இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம இப்போ பேலன்ஸ் பண்ணுவோம். இங்க நைட்ரஜன் வந்து 1 இருக்கு, இங்க நைட்ரஜன் வந்து 2 இருக்கு. ஸோ இதை பேலன்ஸ் பண்றதுக்காக இந்த சைடு நம்ம 2 போட்டோம்னா நைட்ரஜன் பேலன்ஸ் ஆயிடுது. இப்போ ஹைட்ரஜன் கவுண்ட் பண்ணுவோம். ஸோ 2 into 3 6, இங்க 2 plus 2 plus 2, so 4 plus 2 6 பேலன்ஸ் ஆயிருக்கு. கார்பன் 1 பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஆக்சிஜன் 2, இந்த பக்கம் 1 plus 1 2, so ஈக்குவேஷன் பேலன்ஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றத பார்த்துரும். ஸோ கிவன் வந்துட்டு 646 கிராம் ஆஃப் அமோனியா. ஸோ அமோனியா எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 646 கிராம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 1.144 கிலோகிராம். ஸோ இதை நம்ம கிராமா கன்வெர்ட் பண்ணிக்குவோம். கிராமா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 1144 கிராம்ஸ்ன்னு வரும். ஸோ இங்கே ரியாக்டன்ட், இங்கே ப்ராடக்ட்னு எழுதுவோம். ஸோ ரியாக்டன்ஸ், இந்த பக்கம் ப்ராடக்ட்ஸ். ஸோ நம்மளுக்கு ரியாக்டன்ஸ் எது, அமோனியாவும் கார்பன் டை ஆக்சைடும். ஸோ NH3, இங்கே CO2, இது யூரியா. ஸோ யூரியாவை இப்படியே எழுதிக்கிறேன், யூரியா. இங்கே வந்து வாட்டர் H2O. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எழுத போறோம் அப்படின்னா ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்ஸ் எழுத போறோம். ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்ஸ் அப்படின்னா என்ன, இந்த பேலன்ஸ்டு ஈக்குவேஷன்ல ஒரு காம்பவுண்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பரை நம்ம ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அமோனியாவுக்கு முன்னாடி என்ன இருக்கு 2. ஸோ அமோனியாவுடைய ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் 2. கார்பன் டை ஆக்சைடுக்கு 1, யூரியாவுக்கு 1, வாட்டருக்கு 1. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன்ஸ் அலவுட் டு ரியாக்ட். ஸோ நம்ம கையில் எவ்வளோ வந்து மோல்ஸ் கொடுத்தாங்க அப்படின்றது, ரியாக்ஷனுக்கு எவ்வளோ மோல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணினாங்க அப்படின்றது தான் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன்ஸ் அலவுட் டு ரியாக்ட். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, நம்மளுக்கு வந்து கிராம்ஸ்ல கொடுத்துருக்காங்க. நம்ம எப்படி எழுத போறோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ்ல எழுத போறோம். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி கால்குலேட் பண்றது, மாஸ் பை மோலார் மாஸ். ஸோ நம்மளுக்கு அமோனியாவுக்கு மாஸ் தெரியும், கார்பன் டை ஆக்சைடுக்கு மாஸ் தெரியும், டிவைடட் பை அதனுடைய மோலார் மாஸ் போடணும். ஸோ மோலார் மாஸ் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ நம்ம இந்த பக்கம் கால்குலேட் பண்ணுவோம். அமோனியா NH3ல என்னென்ன ஆட்டம்ஸ் இருக்கு, நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் இருக்கு. இப்போ இதுல நைட்ரஜன் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 1, ஹைட்ரஜன் எத்தனை இருக்குன்னா 3.
So nitrogen oda atomic mass வந்து 14. So 1 into 14 is equal to 14. Hydrogen க்கு mass வந்து 1. So 3 into 1 is equal to 3. So total 17. அப்போ ammonia ஓட molar mass வந்துட்டு 17. இப்போ நம்ம number of moles எழுதுவோம். N is equal to mass எவ்வளோ கொடுத்திருக்காங்க 646. So 646 divided by molar mass எவ்வளோ 17. So நம்ம divide பண்ணணும் அப்படின்னா நமக்கு 38 moles கிடைக்கும். அதே மாதிரி இப்போ கார்பன் டை ஆக்சைடுக்கு கால்குலேட் பண்ணலாம். ஸோ கார்பன் டை ஆக்சைடுக்கு மோலார் மாஸ் CO2ல கார்பனும் ஆக்சிஜனும் இருக்கு. கார்பன் 1 இருக்கு, ஆக்சிஜன் 2 இருக்கு. கார்பனுக்கு 12. ஸோ 1 into 12 is equal to 12. ஆக்சிஜன் ஒரு ஆக்சிஜனுக்கு 16. ஸோ 2 into 16 is equal to 32. ஸோ 44 வந்து கார்பன் டை ஆக்சைடினுடைய மோலார் மாஸ். அப்போ இந்த அர்த்தம் நம்மளுக்கு என்ன எழுதுவோம், நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் எவ்வளோ 1144. ஸோ 1144 டிவைடட் பை மோலார் மாஸ் எவ்வளோ 44. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 26 மோல்ஸ். ஸோ ரெண்டு ரியாக்டன்ட் தான், அதனால இதை எழுதிட்டோம். இந்த பக்கம் இதுவும் இல்லை. So அடுத்தது actual number of moles consumed during the reaction. So நம்ம எடுத்துக்கிட்டது இவ்வளோ மோல்ஸ். இதில் எவ்வளோ மோல்ஸ் வந்துட்டு ஆக்சுவலாக ரியாக்ஷனில் கன்சியூம் ஆயிருக்கு, இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ரேஷியோ வந்து 2:1. ஸோ இங்கே நம்ம ஸ்டாய்கோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது அமோனியா 2 பார்ட் அப்படின்னா அது கூட ரியாக்ட் பண்ணக்கூடிய கார்பன் டை ஆக்சைடினுடைய பங்கு எவ்வளோ இருக்கு 1. ஸோ இது 2ன்னு எடுத்தோம்னா அதை 1 பார்ட்னு எடுக்கணும். அப்போ 2 பார்ட்ஸ்னா எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் அமோனியா வந்துட்டு ரியாக்ட் பண்ணியிருக்குது அப்படின்னா 38 மோல்ஸ் ஆஃப் அமோனியா ரியாக்ட் பண்ணியிருக்கு. இது கூட 1 பார்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு தான் ரியாக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதில் 1 பார்ட் அப்படின்னா எவ்வளோ இருக்கும் 19 மோல்ஸ். ஸோ ஆக்சுவலாக நம்ம எடுத்துக்கிட்டது பார்த்தோம்னா 38 மோல்ஸ் ஆஃப் அமோனியா அண்ட் 26 மோல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஆக்சுவலாக ரியாக்ட் பண்ணது 38 மோல்ஸ் ஆஃப் அமோனியாவும் 19 மோல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடும் ரியாக்ட் பண்ணியிருக்கு, ப்ராடக்ட் இல்லை. நெக்ஸ்ட் நம்ம எழுத வேண்டியது நம்பர் ஆஃப் moles of product form. ஸோ இப்போ எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு நம்மளுக்கு தெரியணும். ஸோ ஸ்டாய்கோமெட்ரிக் ரேஷியோ பார்க்கும் பொழுது எவ்வளோ மோல்ஸ் வந்து நம்மளுக்கு, அதாவது எத்தனை பார்ட் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா 1 பார்ட் யூரியாவும் 1 பார்ட் ஆஃப் H2O. ஸோ 1 அப்படின்றது இட் இஸ் ஈக்குவல் டு எத்தனை மோல்ஸ் 19 மோல்ஸ். ஸோ நம்ம ரேஷியோ படி பார்த்தோம்னா 1 மோல் அப்படின்றது 19, 1 பார்ட் அப்படின்றது 19 மோல்ஸ், 2 பார்ட் அப்படின்றது 38 மோல்ஸ். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ப்ராடக்ட் வந்து யூரியாவும் 1 பார்ட் தான், வாட்டரும் 1 பார்ட். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸில் அதை நம்ம எழுதுறோம்னா இட் இஸ் 19 மோல்ஸ். ஸோ இங்கேயும் 19 மோல்ஸ் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல்ஸ் ஃபார்ம் ஆகுது. இப்போ அடுத்தது நம்ம எழுத வேண்டியது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் reactant left at the end of the reaction. ஸோ இப்போ ரியாக்ஷன் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ஃபுல்லாக ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக ரியாக்ட் பண்ணாமல் இருக்கக்கூடியது எவ்வளோ மோல்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா அமோனியாவில் நம்ம எடுத்துக்கிட்டது 38 மோல்ஸ், ரியாக்ட் பண்ணதும் 38 மோல்ஸ். ஸோ இதில் எதுவுமே மீதி இல்லை. ஸோ இங்கே டேஷ். இதில் பார்த்தோம் அப்படின்னா 26 மோல்ஸ் நம்ம எடுத்திருக்கோம், ஆனால் எவ்வளோ ரியாக்ட் பண்ணியிருக்கு 19 மோல்ஸ் தான் ரியாக்ட் பண்ணியிருக்கு. அப்போ இதில் கண்டிப்பாக நம்மளுக்கு மீதம் இருக்கும். எவ்வளோ மீதம் இருக்கு 26 மோல்ஸ் மைனஸ் 19 மோல்ஸ். ஸோ ரிமைனிங் எவ்வளோ வரும் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு 7 மோல்ஸ். ஸோ இந்த ப்ராப்ளம்ல இப்போ நம்ம எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம். என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா எவ்வளோ வந்து அன்ரியாக்டட் மோல்ஸ் வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஸோ அன்ரியாக்டட் ரியாக்டன்ட் எது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு தான் நம்மளுக்கு எக்ஸஸ் ஆயிருக்கு, அதனால 7 மோல்ஸ் எக்ஸஸ் ஆயிருக்கு. கம்ப்ளீட்டா கன்சியூம் ஆன ரியாக்டன்ட் எது அப்படின்னு பார்த்தோம்னா
அமோனியா கம்ப்ளீட்டா நம்ம எடுத்துக்கிட்டது அவ்வளவும் என்ன ஆயிருக்கு கன்சியூம் ஆயிருக்கு ஸோ இதுதான் வந்துட்டு இந்த இடத்துல லிமிட்டிங் ரியேஜென்ட் அதே மாதிரி எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் யூரியா ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா 19 மோல்ஸ் ஆஃப் யூரியா ஃபார்ம் ஆயிருக்கு இப்போ நம்ம இந்த கொஸ்டின்ல கேட்ட இந்த ரெண்டு பார்ட்டையும் ஃபில் பண்ணுவோம் இஃப் த என்டையர் குவான்டிட்டி ஆஃப் ஆல் த ரியாக்டன்ஸ் இஸ் நாட் கன்சியூம்ட் இன் த ரியாக்ஷன் வாட் இஸ் த லிமிட்டிங் ரியேஜென்ட் கேக்குறாங்க சோ இந்த டேபிள்ல இருந்து நம்ம லிமிட்டிங் ரியேஜென்ட் எதுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் சோ லிமிட்டிங் ரியேஜென்ட் இஸ் இந்த இடத்துல அமோனியா சோ ஒன் क्वेश्चन ஒன் படி லிமிட்டிங் ரியேஜென்ட் இஸ் அமோனியா அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க calculate the quantity of urea formed and unreacted quantity of the excess reagent so இந்த இடத்துல நமக்கு क्वेश्चनல பார்த்தோம் அப்படினா என்ன ஃபார்ம்ல கேட்டிருக்காங்க குவாண்டிட்டின்னு கேட்டிருக்காங்க மோல்ஸ்னு கேக்கல குவாண்டிட்டின்னு கேட்டிருக்காங்க அப்ப நம்ம வந்து இத in terms of gramsல எக்ஸ்பிரஸ் பண்ணனும் ஆனா நம்ம இந்த இடத்துல எப்படி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் எல்லாமே மோல்ஸ்ல கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் unreacted carbon dioxide எவ்வளவு 7 மோல்ஸ் amount of urea formed 19 moles கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இத நம்ம என்ன பண்ணனும் கிராமுக்கு கன்வர்ட் பண்ணனும் சோ செகண்டுக்குள்ளது சோ செகண்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது amount of urea formed எவ்வளவு யூரியா ஃபார்ம் ஆயிருக்கு சோ இத எப்படி நம்ம கால்குலேட் பண்றது குவாண்டிட்டி நம்ம எப்படி கால்குலேட் பண்றது அப்படினா number of moles into molar mass போட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும் mass கிடைச்சிரும் so formula படி number of moles of நம்ம யூரியாவுக்கு number of moles of urea into அதனுடைய molar mass of urea so number of moles நம்ம calculate பண்ணிருக்கோம் 19 moles so 19 moles into molar mass of urea நம்ம calculate பண்ணனும் நமக்கு தெரியாது நம்ம வந்து NH3 க்கும் CO2 க்கும் தான் calculate பண்ணிருக்கோம் யூரியாவுக்கு calculate பண்ணல so யூரியாவோட ஃபார்முலா H2N CO NH2 so இப்போ இதுல என்னென்ன ஆட்டம்ஸ் இருக்கு அப்படினு பார்த்தோம்னா நைட்ரஜன் இருக்கு கார்பன் இருக்கு ஆக்சிஜன் இருக்கு ஹைட்ரஜன் இருக்கு இப்போ நைட்ரஜன் எத்தனை இருக்கு 1 2 so 2 into நைட்ரஜனுக்கு 14 is equal to எவ்வளவு வருது 28 ன்னு வரும் அடுத்து கார்பன் எத்தனை இருக்கு 1 so 1 into 12 is equal to 12 ஆக்சிஜன் எத்தனை இருக்கு 1 1 into 16 is equal to 16 ஹைட்ரஜன் எத்தனை இருக்கு 2 plus 2 4 so 4 into 1 is equal to 4 so எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணனா 10 12 20 0 carry 2 2 4 5 6 so 60 so நம்ம இந்த இடத்துல molar mass calculate பண்றதுனால நம்ம இதுக்கு என்ன எழுதுவோம் 60 gram per mole ன்னு எழுதுவோம் so moles என்ன ஆயிடுது cancel ஆயிடுது மோலும் per மோலும் cancel ஆயிடுது இப்போ 19 into 60 is equal to எவ்வளவு வரும்னா 140 கிராம் வரும் இத நம்ம கிலோகிராம்ல கன்வர்ட் பண்ணனா 1.14 kg சோ எவ்ளோ யூரியா நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு அப்படினா 1.14 kg சோ அதுல அடுத்து இருக்க பார்ட் என்ன கேட்டிருக்காங்க unreacted quantity of excess reagent so excess reagent எது மீதம் வந்துச்சு அப்படினா கார்பன் டை ஆக்சைடு தான் மீதம் வந்திருக்கு so excess reagent is carbon dioxide இப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் எவ்ளோ அமௌண்ட் மீதம் இருக்கு அப்படின்றதை நம்ம கால்குலேட் பண்ணலாம் so quantity of excess reagent is equal to இதே மாதிரி தான் எப்படி calculate பண்ணுவோம் number of moles of carbon dioxide into molar mass of carbon dioxide so number of moles of carbon dioxide எவ்வளோ நமக்கு remaining 7 so 7 moles
இன்டூ கார்பன் டை ஆக்சைடுடைய மோலார் மாஸ் நம்ம இந்த இடத்துல கால்குலேட் பண்ணணும் 44ன்னு. ஸோ அந்த வேல்யூவை இதில் அப்படியே நம்ம என்ன பண்ணிடலாம், சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ 44 கிராம் பர் மோல். ஸோ மோலும் பர் மோலும் என்ன ஆயிடுது, கேன்சல் ஆயிடுது. இப்போ 7 into 44 எவ்வளோ வருது, 308 கிராம்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டின் படி லிமிட்டிங் ரியேஜென்ட் வந்து அமோனியா, எக்ஸஸ் ரியேஜென்ட் வந்து கார்பன் டை ஆக்சைடு, எவ்வளோ யூரியா ஃபார்ம் ஆயிருக்கு 1.14 கிலோகிராம், எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு ரிமைனிங் எக்ஸஸா எவ்வளோ இருக்கு அப்படின்னா 308 கிராம்ஸ் இருக்கு. ஸோ இந்த ப்ராப்ளம் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.